கிச்சனில் நின்று பழையபடி சமைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக வானகரம் போயிட்டு மீனெல்லாம் காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஐல மீன், இது டைகர் ப்ரான், அதுக்கப்புறம் சின்ன சைஸ் வஞ்சிரம் கிடச்சிச்சு. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு கூட அம்மாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா குழம்பு மட்டும் வைக்க சொன்னேன். மீதி 2 டிஷ்ஷும் நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் ஒருத்தரே எல்லாமே சமைச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோன்னா வேலை குயிக்காக ஆகிடும்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி சமைச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லாவே எனக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. வாய்ஸ் கம்ப்ளீட்டாக பழைய மாதிரி இல்லை. பேசணுன்னாலே ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்குது. பட் கோல்டும் பெருசாக இல்லை. இது கிளைமேட் சேஞ்சுனால ஆயிருக்கா இல்லை எனக்கு என்னன்னே தெரியல. சம் டேஸ் நல்லா இருக்குது, சம் டேஸ் ரொம்ப லோவாயிட்ட மாதிரி இருக்குது. சில நாளெல்லாம் எழுந்துக்கும் போதே தொண்டை கட்டின மாதிரி இருக்குது. இது இந்த கிளைமேட் சேஞ்சுனால வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பெருசாக கோல்டு இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் இல்லை. அதுக்காகவே சரி கொஞ்சம் ஹீட்டான ஐட்டம்ஸாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். பட் 2 வீக்ஸாக என்னோடய த்ரோட் இப்படியே தான் இருக்குது. இது என்னன்னே தெரியல எனக்கும்.